ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நாடு முழுவதும் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுற வயநாட்டுடைய நிலச்சரிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இயர் 2024 ஸ்டார்ட் பண்ணது இப்போ வர உலகம் ஃபுல்லா நிறைய கண்ட்ரி நிலச்சரிவுனால ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் ஜனவரி மந்த்து சைனால யுனான்ற இடத்துலையும், அதுக்கப்புறம் பார்த்தா மே மாதம் பப்போ நியூகினியான்ற கண்ட்ரி, தென் இந்தோனேஷியால சுலவேசி தீவு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம கேரளா ஸ்டேட்ல வயநாடுன்ற ஒரு சிட்டி வந்து நிலச்சரிவுனால ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த ஜூலை மந்த் எண்ட்ல கடந்த 2001 2021 வரை நிலச்சரிவுனால இறந்தவங்க மட்டுமே மொத்தம் 847 பேர். அதுலயும் பாதி பேர் நிலச்சரிவுனால அந்த இடத்த விட்டு வேற இடம் போயிட்டாங்கன்னு ஐஐடி மெட்ராஸ்க்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஐஐடி மெட்ராஸ் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, நாடு முழுவதும் 13.17% பிளேஸ் நிலச்சரிவுனால அஃபெக்ட் ஆகக்கூடிய இடமும், அதுலேயும் 4.75% பிளேஸ் ரொம்பவே ஈஸியா நிலச்சரிவுனால அஃபெக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. வயநாடு இந்தியாவோட சவுத் ஸ்டேட்ல ஒண்ணுதான் நம்ம கேரளா. 1980 நவம்பர் 12 கோழிக்கோடு கண்ணூர் மாவட்டத்திலிருந்து பிரிச்செடுக்கப்பட்டதுதான் வயநாடு. இந்த வயநாட்டுல பெரும்பாலும் பழங்குடியினர் தான் அதிகமா தங்கியிருப்பாங்க. ஸோ அந்த வயநாடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பிரபலமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த வயநாடு இன்னும் ஒரு சிறப்பு மிக்க விஷயம் என்னன்னா, ஒரு ரொம்ப பச்சை பசங்க புல்வெளிகள், அந்த பியூட்டிஃபுல்லான லுக்குன்னு சொல்லுவாங்க, அது வயநாட்டுல நிறைய இருக்கு. அந்த அழகான நீர் ஊற்றுகள் டூரிஸ்ட் பிளேஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ண ஒரு நேச்சுரல் ஒரு ஆசம் ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பழங்குடியினர் மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபாரஸ்ட் லைஃப் வந்து ஒரு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு பிளேஸ் தான் கேரளாவில் உள்ள வயநாடு. அப்படி ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காட்ஸ் கிஃப்டான பிளேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரீசெண்டா நடந்ததுதான் நிலச்சரிவு. ஸோ இந்த நிலச்சரிவுல ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. ஒரு அக்யூரேட்டா ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும்னு பார்த்தா இப்போ ரீசெண்டா ஒரு 373 பேர் இறந்துருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, அந்த டெத்தோட கவுண்டிங் 50 மேல வரலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேரை சேவ் பண்ணியிருக்காங்க. 1208 வீடுகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு நிலச்சரிவு வெள்ளத்தினால. அதுலயும் பார்த்தா நிறைய பேரை முகாம்ல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. முண்டக்கை பகுதியில 540 வீடுகள், சூரல்மலை பகுதியில 600, அட்டைமலையில 68, மொத்தம் 1208 வீடுகள் இந்த நிலச்சரிவு வெள்ளத்தினால அழிக்கப்பட்டிருக்கு. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல 24 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் 25 பேரை மீட்பு குழுவினர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய ஆக்டர்ஸ் நிறைய செலிபிரிட்டிஸ் நம்மளுடைய கேரளா ஸ்டேட்டு, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ல உள்ள செலிபிரிட்டிஸ் வந்து ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. விக்ரம் சார், அப்புறம் சூர்யா சார், ஜோதிகா மேம், கார்த்தி சார், நெக்ஸ்ட் மலையாள ஆக்டர் மோகன் வந்து 3 crores கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு ஆக்டர் ராம் சரண், சிரஞ்சீவி சார், அதுக்கப்புறம் தமிழ்ல பார்த்தா ராஷ்மிகா மந்தனா, நெக்ஸ்ட் நயன்தாரா, விக்னேஷ் தம்பதி, இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்டர்ஸ் வந்து ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ நிறைய ஆக்டர்ஸ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையில இதெல்லாம் ரியல்லி ஒரு கிரேட் விஷயம் தான் சொல்லலாம். கேரளா ஸ்டேட் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஸ்டேட்ல ஒன்று ரெண்டு பார்க்காம நிறைய செலிபிரிட்டிஸ் தானா ஒன்று வந்து ஃபண்ட் கொடுத்துருக்கதெல்லாம் உண்மையிலே ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒன்று. இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லையும் இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஆர்மி ஃபோர்ஸ், அவங்கள பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் தேவையில்ல. ஆர்மி ஃபோர்ஸ் வந்து 31 மணி நேரத்துல ஒரு பெர்மனன்ட் ஒரு பிரிட்ஜை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல நிறைய போக்குவரத்து போற அந்த பகுதியில, சூரல்மலை பகுதி, முண்டக்கை பகுதியில ஒரு பிரிட்ஜை வந்து 31 மணி நேரத்துல ஆர்மி ஃபோர்ஸ் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு ரொம்பவே என்னையே அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். சூரல்மலைன்ற இடத்துல சேர்ந்த ஒரு பாட்டி, ஒரு வயசான பாட்டி, அவங்க வீடு வந்து நிலச்சரிவுனால அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாட்டி அவங்க பேத்தியும் நம்ம இங்க வீடு போயிருச்சு அப்படின்ற இடத்துல ஒரு பக்கத்துல ஒரு காஃபி தோட்டத்துக்குள்ள போயிருக்காங்க. அந்த காஃபி தோட்டத்துல போட்டு அவங்க வேற வழி இல்லாம போயிட்டு இங்க வேணா இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு.
3 யானை வந்து அவங்கள நோக்கி வந்துருக்கு. இவங்க ஐயோ நம்ம வீடு போயிடுச்சே, நம்ம என்ன பண்றதுன்ட்டு இங்க காஃபி தோட்டத்துல இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருந்துக்கலாம், நைட்டு ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு நினைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா எதிர்த்தாப்புல போறப்போ 3 யானை வந்திருக்கு. ஐயோ நம்ம அங்கேயும் வீடு போயிடுச்சு, அங்க இருந்தா நம்மளும் போயிடுவோம், இங்க வந்து யானைகிட்ட மாட்டி நம்ம கதி அவ்வளவுதான் நினைக்கிறப்போ 3 யானைகிட்டயும் அவங்க நடந்து சொல்லி கெஞ்சிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்ல ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். 3 யானையில ஒரு யானை வந்து அப்படியே கண் கலங்கி அந்த கண்ல இருந்து கண்ணீர் அப்படியே கீழே கொட்டுது. ஸோ அந்த நேரத்துல அந்த யானைகள் தான் அந்த பாட்டியும் பேத்தியும் சேவ் பண்ணியிருக்காங்க. காலையில வரைக்கும் சேவ் பண்ணி வச்சு மீட்பு குழுவினர் வர்ற வரைக்கும் அவங்கள அப்படியே பாதுகாத்துருக்காங்க. இந்த தகவலை அந்த பாட்டி வந்து நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஏஐ வீடியோ மூலமா தத்ரூபமா ரியாலிட்டியா அப்படி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கிரியேட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சம்பவம் வந்து உண்மையான ஒரு ஃபென்டாபிளஸான ஒரு விஷயம் நடந்ததுன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன்லையும் அந்த ஒரு மூமெண்ட் எல்லாம் சினிமால பார்த்துப்பான ரியல் லைஃப்ல நடந்ததுங்கிறது ரொம்பவே ஒரு அக்செப்ட் பண்ணிக்கூடிய விஷயம் தான் அது சொல்லணும். ஸோ கேரளாவில் உள்ள வயநாடு ரொம்பவே நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. மீட்பு குழுவினரும் சரி, ஆர்மி ஃபோர்ஸ் நிறைய பேர் அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. காயமடைந்தவர்கள் சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும். நிறைய பேர் சோசியல் மீடியால ப்ரே ஃபார் வயநாடுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ப்ரே பண்ணிப்போம். ஸோ வயநாட்டில் வந்து நிலச்சரி மாதிரி வேற எங்கேயும் வரக்கூடாதுன்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் பார்த்தா கேரளா மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். கேரளா ஸ்டேட்டு ஒரு குளிர் பிரதேசம், அந்த மலைகள் புல்வெளிகள் நிறைய இருக்கு. வயநாடு மாதிரி நிறைய பிளேஸ் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ உதாரணம் சொல்ல போனா ஊட்டி, கொடைக்கானல், நீலகிரி இந்த பிளேஸ் மட்டும் இல்லை, மற்ற பிளேஸுக்கும் நிலச்சரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனடியா இனி வரக்கூடிய காலங்கள்லாம் ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆன ஒரு மந்த்னே சொல்லலாம். மழை காலங்கள் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை முன் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் மூலமா, நான் மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிக்வெஸ்ட் மூலமா சொல்லுவோம். அந்த ரிக்வெஸ்ட் என்னன்னா, உடனடியா முக்கியமான ஒரு பிளேஸ் நிலச்சரி மாதிரி எந்த ஒரு இயற்கை பேரிடம் வராத அளவுக்கு அந்த இடத்த போய் பார்வையிட்டு எச்சரிக்கை மாதிரி கொடுத்து அங்க இருக்க மக்கள்லாம் எப்படி சேவ் பண்ணலாம், முன்னெச்சரிக்கை மாதிரி கொடுத்து செயல்படுத்தணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டுக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஃபைனல். இன்னைக்கு நம்ம கேரளாவில் உள்ள வயநாட்டோட ஹிஸ்டரி பற்றியும் வயநாடு நிலச்சரினால அஃபெக்ட் ஆனவங்க தோண்டிங் என்னென்ன இதெல்லாம் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் ஒரு விஷயங்கள் ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட், அக்செப்டன்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. See you soon. Bye bye.